ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா? நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அடி வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறது இல்லைங்க. நார்மலாக வீட்டில் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதாவது அவங்க சமைக்கும் போது, இல்லை பாத்திரம் விளக்கும் போது, இல்லை வீடெலாம் க்ளீன் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுறீங்களா? அப்படி பண்ணுறது இல்லைனா தயவுசெய்து பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே நிறையவே பாசம் அதிகமாகும். அது நீண்ட காலம் வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வேலை செய்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் சொல்லலாம், நான் என் ஒய்ஃப்க்கு டெய்லி நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதாவது நான் பாத்திரம் விளக்குறேன், துணி துவைக்கிறேன், சமையல் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லலாம். அது மட்டுமே சப்போர்ட் இல்லைங்க. அவங்க பேசும்போது தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க. அவங்களோட எண்ணங்கள் என்னன்னு பாருங்கள். அவங்களோட கருத்துக்களை கேளுங்க. அவங்களுக்கு என்ன கவலைன்னு கேளுங்க. ஸோ 2 வெளிப்படையாக பேசிக்கங்க. அப்படி பேசும்போது என்ன ஆகும்னா, 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கரெக்டாக அவங்க கவலையாக இருக்காங்க, இல்லை ரொம்ப வேதனையாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க இன்னுமே காயப்படுத்தாமல் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நில்லுங்க. அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு பில்லர் மாதிரி, அதாவது ஒரு தூண் மாதிரி சப்போர்ட்டாக நில்லுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இன்னுமே அவங்க மேலே ஒரு கம்ஃபர்டபுளை ஃபீல் பண்ணுவாங்க. ஒய்ஃபை பாராட்டுறது ரொம்ப முக்கியங்க. அவங்க நல்லா சமைக்கிறாங்களா, பாராட்டுங்க. அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்களா, பாராட்டுங்க. அவங்க கனவுக்காக போராடுறாங்களா, பாராட்டுங்க. ஸோ இப்படி பாராட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு நீண்ட காலத்துக்கு வரைக்கும் பெரிய மதிப்பாக உணர்வாங்க. வீட்டில் ஏதாவது முடிவெடுக்கிறோம் அப்படின்னா, ஆண்கள் தான் அதிகமாக முடிவெடுப்போம். அப்படி இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து நீங்கள் ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தீங்க அப்படின்னா, 2 பேருக்குமே ஒரு பொறுப்புணர்வு வரும். அதாவது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பசங்களை வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை பண விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பொறுப்புணர்வு அதிகமாயிரும். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகும். ஒய்ஃப் அவங்களுக்கான டைம் ஒதுக்கி அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணுறாங்க, இல்லை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2 பேருமே செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, பேலன்ஸ்டாகவும் இருப்பீங்க. உங்கள் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, இல்லை படிக்கிறாங்க, இல்லை கனவுக்காக போராடுறாங்க அப்படின்னா அவங்கள பாராட்டுங்க, அவங்களுக்கு துணை நில்லுங்க. அவங்க கனவுகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈக்குவலாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க ரொம்பவே பொறுப்பாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் காதல் அதிகமாகும், உங்கள் மரியாதை அதிகமாகும், உங்கள் கவனிப்பு அதிகமாகும். இதெல்லாம் சேர்ந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி எப்பயுமே பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தப்பே கிடையாது. அவங்களோட உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுங்க. அவங்களோட பேச்சுக்கும் இடம் கொடுங்க. அதுவே போதும். நன்றி.